நீங்கள் மேலே பார்க்குற இந்த பர்சன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. வெல்கம் டு டே 10 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. இவரோட பேர் தான் மிஸ்டர் கௌதம் திவாரி, த ரியல் கோஸ்ட் ஹண்டர். அது மட்டும் இல்லை, இந்தியன் பேரானாமல் சொசைட்டியோட ஃபவுண்டரும் இவர் தான். இவர் கிட்டத்தட்ட 6000க்கும் மேலே ஹண்டர் பிளேஸ்க்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு. அதில் முக்கியமான பிளேஸ்னு சொல்லணும்னா குல்தாரா, பங்காரா, முகேஷ் மில், இந்த மாதிரி மெயினான பிளேஸ்க்குலாம் போய் ஹண்டிங் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய ஹண்டிங் பிளேஸ்க்கு தனியாக உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப உயிரோட வெளியே வந்திருக்காரு. இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்க இவரு ஜூலை 7, 2016 அப்போ எப்பயும் போல இவரோட வாஷ்ரூம்ல குளிக்க போயிருக்காரு. சடனா இவரோட அலறல் சத்தம் கேட்டு இவங்க ஃபேமிலி போய் அந்த டோரை உடைச்சு பாக்குறப்போ இவர் அங்க இறந்து போய் கிடக்குறாரு. இப்போ வரைக்குமே இவர் இறந்து போனது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கௌதம் திவாரி கடைசியா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்ன வார்த்தை, என் கூட ஒரு அமான சக்தி இருக்கு, அது கொஞ்ச நாளா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்குறப்பவே ரொம்ப திகிலா இருக்குல்ல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் பேயின்ற ஒன்று இருக்கா இல்லையா? தேங்க்யூ.